ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி செஞ்சு சாப்பிட போகிறோம். பானிபூரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் இன்றைக்கி பானிபூரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பானிபூரி செய்ய போகிறோம். அதுதான் நம்ம வெளியிலலாம் கடைக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா, ரோட்டு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வடக்கு நண்பர் பானிபூரி விற்பாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் மனசு சாப்பிட்றதுக்கு ஏற்றுக்காது. அதில் எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி தான் போய் பார்த்தாலே நின்று யோசிச்சுட்டே இருப்பேன், சாப்பிடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட இங்கே நம்ம துடியலூரில் ஒருத்தர் போட்டிருக்காரு, கடை போட்டிருக்காரு. அவர்கிட்ட நான் இவங்க அஸ்மாலாம் சாப்பிட்றப்ப கூட நான் சொன்னேன், நீங்கள் ஏன் 2 கையிலையும் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். அவர் இல்லை, எனக்கு பூரி உடைக்க முடியாது க்ளவுஸ் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம கையில் சாப்பிட்றது. அதனால் இப்போ நான் வீட்டில் பானிபூரி செய்ய போகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன இவ்வளோ பெரிய சீனா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது எப்படி வந்ததுன்னா, வீடியோலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்க மனசுக்குள்ளே ஐயோ இதெல்லாம் சாப்பிடணுமாடா அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்த எண்ணம் தான் இது. எல்லா இடத்துலையும் இருக்காது, சில இடங்கள்ல இந்த மாதிரிலாம் தோணும். ஒரு வீடியோ பார்த்துருந்தோம்னா அதை போய் அந்த இடத்துல சாப்பிட போகிறப்ப நமக்கு தோணும் பாருங்க, அந்த மாதிரி தோன்ற ஒரு விஷயம் இது. அதனால தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அதனால இப்போ நான் பானிபூரி வீட்டில் செய்ய போகிறேன். நான் காலையில் குழம்பு செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் சுண்டல் போட்டு வேக வச்சிடலாம். அது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒன்றாவே வேக வச்சுருவோம், தனித்தனியாக இருக்குது. ஒரே போட்டால் ஒரே அடுப்பில் ஒரே தான் வேகட்டும். அதே போல் பானிபூரின்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வைக்க வேண்டியது தான், வெங்காயத்தை வெட்ட வேண்டியது தான், எல்லாம் ஒன்றா போட்டு கலக்க வேண்டியது தான். ரவையும் கொஞ்சம் மைதாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு லைட்டாக சின்ன சின்ன பொரியாக போட்டு பொரிச்சு எடுத்து அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றத. நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மசாலா வச்சுருக்கேன் பானிபூரிக்கு, அந்த மசாலா தான் போட போகிறேன். ஈஸியாக செய்யணும்னு சொல்லிட்டு எத்தனை ப்ராசஸில் 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 போதும். 2 அதிகம் தான், இருந்தாலும் 2 போடலாம். ஒரு வேளை பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால 2 போட்டுக்கிறேன். 1 மினிட் பையாவா, வீடியோ எடுக்கிற பையா, உப்பு போடுறேன் பையா, உப்பு போடுறேன் கொஞ்சம். ஐயோ கை எடுத்து பெரிய சுத்த கறி போடு. அதுக்கப்புறம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கரெக்டாக. உருளைக்கிழங்கும் அதாவது சுண்டல், அதுக்கப்புறம் உப்பு, ஏன்னா உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு. அவ்வளோதான். ஒரு 3 விசில் விட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சின்ன பவுலில் ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். நமக்கு பூரி நம்ம ஃபேமிலிக்கு சின்ன சின்னதாக பூரியாக தான் போடுவோம், அதனால நிறைய மாவெல்லாம் வேணாம். நமக்கு இப்படி உருட்டுனா இந்த மாதிரி ஒரு உருண்டை வர அளவுக்கு இருந்தால் போதும். ஆமாம், வேணும்னே இந்த ஆர்எஸ்புரத்தில் ஒரு கடையில் சாப்பிடுவோம், வேணும்னே நம்ம அடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பூரியா எந்த கடைக்காரங்க அடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. என்னென்ன சும்மா புதுசு நிஜமாலுமே தான். இந்த ஆர்எஸ்புரத்தில் கல்கட்டா சட் தானே அது, இவ்வளோ பெருசு. இங்கெல்லாம் புண்ணாயிரும், நாக்கெல்லாம் புண்ணாயிரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த நாக்கு புண்ணை சரி பண்ணுறதுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இதெல்லாம் எப்போ நைட்டு 11 மணி 10 மணிக்கு இது பாக்குறது பாரு. என்ன நீ வர மாட்ட? ஒண்ணு இல்லடா, நான் இங்க நின்னாதாமா, அதுக்கு ஏதோ இவ என்ன இங்க நிக்கிறா, அதிசயமா இருக்கு. ஏறாத, வேணாம் ஏறாத, ஏறடி சொல்லவா, ஏனா அம்மா சொல்றத கேளு. வேணாம் ஏறடி செல்லம், சொன்ன பேச்ச கேட்பான், நான் சொன்னா மட்டும் கேட்க மாட்டான். ரவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு ஒரு 150 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். உப்பு நீ என் கையிலேருந்தே, நீ ஒரு செஃப் தானே, என் கையிலேருந்தே அளவு. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த இதை பிசைஞ்சிருவோம். இப்போ தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சு வச்சாச்சு, ஊறட்டும். ஏன்னா ரவை இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் ஊறினாதான் நமக்கு ரவை நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சுண்டல் எல்லாம் விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணி விட்டுருடி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்மா வெங்காயம் வெட்டி கொடுக்க சொன்னால் அதுவே வெட்டுறேன். நான் வெட்டலான்னு பார்த்தேன், சரி நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்கு. ஏதோ பானிபூரின்றதுனால நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஸ்நாக் எடுத்தால் மட்டும் ஹெல்ப் பண்ணுறது. நீ என்னோட கான்ட்ரிபியூஷன் கேட்பேலம்மா, அப்போ நான் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்லாம் சொல்லிக்கலாம்ல. பானிபூரி இல்லைன்னா ஸ்நாக் எதுனா செஞ்சால் மட்டும்தான் இவங்களோட முக்கியத்துவம், இவங்களோட கான்ட்ரிபியூஷன், அது இவங்களோட பங்களிப்பு இருக்கும். மற்ற நேரம் சமையலெல்லாம் செய்கிறப்பெல்லாம் இந்த பங்களிப்பே இருக்காது, அங்கே இருக்கும். இந்த பங்களிப்பு வேற இடத்துல இருக்கும். பிக் பாஸ் இப்போ பிக் பாஸ் வந்துருச்சு. இப்போ அதில் தான் இவங்க
பங்களிப்பு அப்புறம் வெப் சீரிஸ் ஏதாச்சும்? ஆமாம், வெப் சீரிஸ் எதுனாலும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா, கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாலே இவங்களோடது இவ்வளோதான். இப்போ வந்து பிக் பாஸ் வேறு ஓடுதா, அதில் முழு நேரம் இவங்க வந்து ரிவ்யூவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பிக் பாஸில் வந்து ரொம்ப டேலண்டாக. எனக்கே சில டைம் கோவமாக வரும். அப்புறம் சரி பரவாயில்ல இவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு தோணும். சில டைம் எனக்கு செமையா கடுப்பாயிரும். நேத்தெல்லாம் சரியான இதாக இருந்துச்சு. நான் அம்மாட்டே பிடிச்சி திட்டிட்டுமா ஏமா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. உடனே வந்து சாஷா வந்து பகல்ல நைட்லாம் வந்து அக்கா கிட்ட தான் தூங்கும், எல்லாமே பண்ணும். பகல்ல நான் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது, என்னை மதிக்காது, எதுவுமே பண்ணாது. திரும்பி பாத்தீங்களா சொன்னாங்க குட்டி மயிலே கதவு திறக்க சத்தமா. சாஷா என்ன மதிக்கவே மதிக்காது, ஒரு துள்ளி கூட மதிக்காது. நேத்து ஒரு சம்பவம் பண்ணுச்சுதான் எனக்கு அப்படியா இருக்குது. திமிரு என்ன பார்த்தா அதுக்கு அவ்வளோ இது இவதானே அஸ்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா சாஷா கேமராதான் பாசம் அதிகம். தூக்கத்தை பாரு, பிள்ளைக்கு தூக்கமா வரும். என் பிள்ளைக்கு தூக்கம் வருது. தூக்கம் சாஷாமா என்ன அம்மா இல்ல இது வந்து சாஷாவோட தூங்குற டைம். இது சாஷாக்கு இன்ஸ்டாகிராம்ல அவர் பெரிய ஃபாலோவர்ஸே இருக்காங்க. சாஷாவை போய் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்ப தெரியும். சாஷாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமா நம்ம செரின் மீடியால நம்ம சாஷாவோட வீடியோலாம் அதுல போடுறோம், அதுலயும் சாஷாவை பாருங்க. நமக்கு சாஷாவுக்கு தனியாவே இருக்கு. வெங்காயம் வெட்டி ஓரமாக வச்சாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம், அதையும் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு பூரி செஞ்சுக்கலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு எடுத்து பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக அப்படி பரத்தி அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். நல்ல இந்த பெரிய சப்பாத்தியாக போட்டுக்கலாம் இதை. அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பையும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா குட்டி மூடி எடுத்து அந்த மூடியில் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துருவோம் மேலே. நல்லா மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சி பூரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொரிச்சிட்டு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா பொரிக்கிறத விட மொத்தமாக செஞ்சிட்டோன்னா போட்டு எடுக்கலாம் இல்லையா. ஒருத்தராக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம். கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுக்க அவங்க போட்டு எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். போயிடுச்சு. இது ட்ரையாங்கிள், இது வந்து ஏதோ ஷேப் ஸ்டார் ஃபிஷ். இது வந்து ட்ரையாங்கிள். இது சீஹார்ஸ். இது சீஹார்ஸ். இதமா சீஹார்ஸ் மாதிரி இருக்கு. இல்லை கொஞ்சம் காயட்டும், என்ன காயட்டும். அதுங்களே உருளைக்கிழங்கு ஆறிச்சப்ப ரசமா ஏய் எடுத்து உன்னை தனியாக தான் போட சொன்னேன். வடிகட்டு போய் வடிகட்டலையா? ஓகே. வடிகட்டி சுண்டல் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக அந்த இடுக்கி கவ்வி இருக்கு பார்த்தியா, அதை வச்சு எடு. என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பூரியை சேர்த்துடலாம். நல்லா பூரி போட்டதுமே நம்ம லைட்டாக அந்த கரண்டியை விட்டு இப்படி அழுத்தினோம்னா நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும். பாருங்க, இது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் எலும்பலை. முதல்ல ட்ரையல் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இப்படி தான் கம்மியாக போட்டு எடுக்கலாம். முதல்ல 2 போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் 2 போட்டிருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம முதல்ல போடுறப்போ லைட்டாக போட்டு பார்க்கணும், நல்லா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மற்றத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே போல் நான் வந்து நல்லா பூரி வருது, எலும்பி வருது. இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். போடு, முதல்ல மசிச்சு விடு. வெங்காயம் எல்லாத்தையும் கூட ஒன்றா போடு. சாட் மசாலாலாம் எடுத்து வச்சுக்கோ. அம்மா மசிக்க சொன்னேன். அம்மா நீ சொல்லி தான் மசிக்கிறேன். கையிலே மசி. இது ரொம்ப இதாக மாவாகுது. நம்ம கையில் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து கையில் நல்லா இது பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக இது பண்ணால் போதுமா இல்லை ஃபுல்லாக பண்ணுமாமா? சும்மா ரொம்ப இது பண்ணாதாமா. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறதுலாம் பிடிக்கும். இந்த மாதிரி மீன் கழுவுறது, மட்டன் கழுவுறது பிடிக்காது. மட்டன் என்ன அந்த ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி ஆகிறதுனால எனக்கு மட்டன் கழுவ பிடிக்காது. மீன் கழுவுறது, சிக்கனில் நான் தானே கழுவி தருவேன். இந்த மாதிரி அம்மாவுக்கு அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி உழப்புற வேலைலாம் பிடிக்கும், அதனால் அப்பப்போ இப்படி பார்த்துக்குவேன். இந்த மாதிரி வேலையில தான் இந்த மாதிரி வேலையும் தான். அது வந்து ஒரு அதுக்காக தான் இந்த வேலை. இது மட்டும் பாரு, இதோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு விட்றச்சு. நம்ம வீடு தானே. சுண்டலுமா? வெங்காயம் போடு, ஒரு கை மட்டும் போதும். இரு.
அதுக்கு தான் முதல்லயே வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் இது ரொம்ப மசியாது உருளைக்கிழங்கு. போடு. உன் கை அளவுமா போடு. உங்கள் கை அளவு உங்கள் டாக்டர் கை அளவு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போடு, சாட் மசாலா போடு. பாருமா. போடு, சும்மா இத்தினோடு போடு. உப்பு லைட்டாக போட்டுக்கோ. சாட் மசால் பாருங்க. இவ்வளோவா? ஓவராக இருக்குது, புளிக்கும். ரொம்ப புளிக்குமா? சரி. ஆனால் அவர் இப்படி தான் இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்து கொட்டுறாரு. எங்கள் அம்மா தான் அப்படி அளவு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்லாம் எப்படி போட்டு கொட்டினார் தெரியுமா பாவத்தை. அவர் கொட்டுவார் அவருக்கு. ஆனால் எனக்கு பிடிக்கும், நிஜமாக எனக்கு ரோட்டு கடையில் பானிபூரி பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பானிபூரி அப்படின்னா வந்துட்டு என்னன்னே தெரில. அதுவும் பெங்களூரில் என்னன்னே தெரில, எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிச்சிருக்கு. மொக்க கடையில் சாப்பிட்டாலுமே பெங்களூரில் சாப்பிட்ட பானிபூரி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேம்மா? அங்கே நல்லா இருந்துச்சு. சரி, கூட சுண்டல் போடு. கொஞ்சோண்டு போடு. இந்த மாதிரி துளி போடு. தமிழ்ல சொல்லுமா, இது பேர் என்னம்மா? மாங்காய் பவுடர். கொஞ்சம் மாங்காய் பவுடர். நீ அடுத்தடுத்து நம்ம இன்னி ஒரு வருஷத்துல நம்ம வீட்லயே மாங்காய் வந்துரும். ஆமா அம்மா, அது நீ மாங்காய் மரம் இது வரைக்கும் நீ யாருக்குமே காமிச்சதே இல்லம்மா. இத நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கா? மாங்காவை புளிக்க வச்சு காய வச்சு நல்லா அரைச்ச ஒரு கரம் மசாலா. கொஞ்சம் கரம் மசாலா போடுவானா? நேயர் விருப்பத்தின்படி நான் கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். மிளகாத்தூள். ஆமா, மிளகாத்தூள் போடுவார்ல. மிளகாத்தூள் காரத்துக்கு மறந்துடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசியில போடுறோம். என்ன அதுதான் நானே செஞ்சிருப்பேன். வேணா உருட்டி விடுறியா? நீ தான் ஆல்ரெடி நல்லா உருட்டுற. நீயே உருட்டு. இது இந்த பாரு, இதுல போட்டா ஏய் அளவு நீ பாத்துக்கோ. அதுலயும் கம்மி பண்ணு. இது மோந்து பாரு, இது என்ன மசால்னு. பிரியாணி மசாலா. கரம் மசாலா தாண்டி. கரம் மசாலா இல்ல, கியூமன் மல்லித்தூள் போட்டா. இங்க பாரு. ஐயோ, இது சீரகத்தூள். அதத்தான் நானும். சீரகத்தூள் தானே போட சொன்னீங்க? ஆமால, சீரகத்தூள் தான் போடணும். நீ போடுமா, நான் போடுறேன், நான் கலக்கிறேம்மா. சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேப்பா. ஆம்ச்சூர் பவுடரு, அப்புறமா சாட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கு. இருங்க, கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். உங்க பசங்களை சமைக்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த பக்கம் போய் என்னைய சொல்லுவாங்க, ரைட்டா? ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்கறக்கு. அப்பப்போ இப்படி எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அது கரம் மசாலா தாண்டி. அது கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேஸ்ட் வருது. ஆமா, கரம் மசாலா தான் இப்போ கொடுத்த. நீ நான் கை வச்சிடல, லைட்டாக தான் பசங்கிட்டு. போதும் போ. உன்னையெல்லாம் ஒரு வேலை செய்ய சொல்லிட்டு நான் ஒரு வேலை பார்க்குறேன் பாரு, என்னைய சொல்லணும். இப்போ பாரு, இப்போ ஓகேவா? பாரு எப்படி சூப்பரா உள்ள கொட்டி விட்டுட்டேன். போட்டு மாவா பண்ணாத அஸ்மா. ஏன் டென்ஷன் ஆகுற? வீடியோ ஓடிட்டு இருக்க வர டென்ஷன். ஓடுன டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படி எல்லாம் செஞ்சா எரிச்சல் வருமா வராதா? டென்ஷன்னா வேலை ஒழுக்கமா செய்யணும். சூப்பரா இருச்சுமா. அவ்வளோதான். சரி, அந்த ஒரு ஸ்பூன் பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு பானிபூரி செய்யறதுக்கு இங்கே பாரு, ஒரு பூரி மட்டும்தான் செஞ்சேன். வீடு பாருங்க எப்படி பரப்பி எடுத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி. அது எல்லாத்தையும் தானே. ஆமாம், அது ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டு விடு. அது அப்படியே போட்டு விடு. சரியாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருந்துச்சு. நீ சொல்கிற இவ்வளோ பெரிய தண்ணியில் நான் கலக்கிறேன். சரி, ரெக்கார்டிங் இருக்கு. என்னம்மா பச்சை கலர்லேயே இல்லை, எதுவுமே இல்லை. அம்மா இதை போட சொன்னாங்க, நான் போட்டு கலக்கிட்டேன். என்ன சொல்கிறேன்? ஆனால் என்ன அம்மாவே செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ ஒரு டைம் கூட செஞ்சு கொடுத்தல. சரி, இந்த பவுடர் வேஸ்ட்டாக போயிரும்ல. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் லூலு மாலுக்கு போகிறப்ப. எது கீழே 2வது டைம் செய்கிறோம். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், சரி இருக்குல்ல, அந்த பவுடர் வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் 2025 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. சரி, அதை செஞ்சிடலாம். எதுக்கு தனியாக செஞ்சுட்டு அப்படின்னு தான். பானிபூரி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பானி செய்கிற பிளான் தான் இருந்துச்சு. போய் எல்லாம் பார்க்குறப்ப இந்த பவுடர் இருக்கே, இது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கலக்கிடலாம்னு சொல்லி பிளான் மாறி. இதில் நம்ம இப்போ ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். என்ன சொல்கிறேம்மா? சேர்த்துக்கோ ஐஸ் க்யூப்பு. அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் போட சொல்லியிருக்குன்னு பாருச்சு. கொஞ்சோண்டு இது புளிப்பும் இல்லை, உப்பும் இல்லை, உரப்பும் பாருமா. அதனால கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்து, அதாவது மாங்காய் தூளை சேர்த்து விட்ருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம். புளிப்பு ஓவரா? நல்லா இருக்கு. நானும் டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா புளிப்பு, அது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இருங்க, ஒன்று நான் ட்ரையல் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குது. வெங்காயம் ஏற்கனவே அதில் போட்டிருக்கு, ஆனாலும் தேவையில்லை வெங்காயம் கடிக்க. இப்போ நான் இப்போ சொல்லு ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம்.
நம்ம இல்லை வெங்காயம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி சூப்பர். சாரி, மன்னிச்சிருங்க. சூப்பராக பாருங்க, டேஸ்ட் ஒன்று பார்த்துட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொன்று சத்தியமாக சூப்பராக இருக்கு. வாய மூடு. அப்படி இந்த இன்ஸ்டன்ட் பவுடரில் நாங்கள் ஒரு சிலது, அதாவது கொஞ்சம் சாட் மசாலாவும் கொஞ்சம் அந்த ஆம்ச்சூர் பவுடரும் கலந்து உப்பெல்லாம் போட தேவையில்லை, அப்படி கலந்து இதை சாப்பிட்டப்போ வேறு லெவலில் இருக்குது. என்ன கடை, வடக்கண்ணா கடை, நம்ம கடை சூப்பர் கடை, நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற கடை தான் சூப்பராக இருக்கும். வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த பவுட்ரு, இந்த பானி செய்கிறது கஷ்டமாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்து கலக்கி அப்படி இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குப்பா. ஆனால் என்னென்னா ஒரே வருத்தம், பூரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் பானிபூரி செய்யணும்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஈஸியான வேலை. என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் வச்சுக்கிறீங்கன்னா சீக்கிரம் இது மாதிரி ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு பக்கத்தில் சொன்னா கிச்சனே இங்கே பாருங்க, செஞ்ச வேலை கம்மி. வீட்டு பாருங்க, இந்த கிச்சன் ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் அங்கங்கே இருக்கு, ஒரு வேலை செய்யறது கிடையாது. என்ன சிரிக்கிறா? உண்மையை தானடி சொல்றேன், என்னமோ போய் சொல்ல, ஒத்த வேலை செய்யறது கிடையாது. என்னதான் செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த பானியோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி செரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கேன். செரின்ஸ் கிச்சன் பானிபூரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இந்த பானி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இன்ஸ்டன்ட் பானியோட வீடியோவை சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் போயிட்டு வரேன்.